இரட்டிப்பான நன்மையை தருவேன். சகரியா 9 அதிகாரம் 12 இறைவார்த்தை. உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் தருவேன் என்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தை திருநாளில் ஆண்டவருடைய வாக்குறுதி உங்களுக்கு, நீங்கள் இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாய் தருவேன். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு 2 மடங்காக மீட்டு தருவேன் என்ற வாக்குறுதியை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்றார். ஆசீர்வாதம் என்பதுன்னா என்ன? நம்ம நினைப்போம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றாங்களே, என்ன அந்த ஆசீர்வாதம்? நம் குடும்பத்துல துக்கமா நம்ம இருக்கோம்னா அந்த இடத்துல கடவுள் நம்மளோடு இல்லை. நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னா அங்கே நம்மளோட ஆண்டவர் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் நாம் அந்த நம்ம குடும்பங்களில் சந்தோஷமாக இருக்கணும் வைங்களேன். நம்முடைய கணவன், பிள்ளைகள், உறவுகள், உறவினர்கள், இப்படி அந்த இடத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இருந்தால், அந்த இடத்தில் சமாதான மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தால், அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். நமக்கு அனைத்து ஆசீர்வாதத்தையும் நம் குடும்பங்களுக்கு வழங்கி இருக்கிறார் என்பது அர்த்தம். நாம் நினைப்பதை விட அதிகமான அளவிற்கு மகிழ்ச்சி, சமாதானம் நமக்கு தேவையானது நிறைவேறும் போதுதான் இந்த இறை ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். நாம் வேலை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், வீடு வாசல்களை இழந்திருக்கலாம், பொருளாதார பிரச்சனையில் மூழ்கி இருக்கலாம், ஏன் நாம் உறவினர் முன் தன்மானத்தையே இழந்திருக்கலாம், நிறைய பேர் முன்னாடி நாம் அவமானப்பட்டு நின்றிருக்கலாம். இன்று அப்படிப்பட்ட மக்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காகத்தான் இன்று ஆண்டவர் இந்த வாக்குறுதியை உங்களுக்கு தருகின்றார். நீங்கள் இழந்ததை இரட்டிப்பாக உங்களுக்கு தருவேன், அதுவும் இன்றே தருவேன். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றோமோ, விசுவசிக்கின்றோமோ, அப்பொழுது இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்றது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் மிகுதியாய் கிடைக்கின்றது. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் நாம் இறைவனை தொடர்ந்து ஜெபத்தில் வைத்திருக்க வேண்டும். ஒரு நாளும் அவரை விட்டு நாம் பிரியக்கூடாது. சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், என்ன எனக்கு இப்படி ஒரு சோதனை தரீங்க ஆண்டவரே அப்படி நாம் சொன்ன நேரங்களும் இருக்கின்றது அல்லவா? ஆகவே நாம் அப்படி சொல்லாமல் இருக்க, ஆண்டவர் என்னோடு பயணிக்கின்றார் என்ற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட வாக்குறுதிகள், இது மட்டுமல்ல, நிறைய வாக்குறுதிகளை நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றார். இது இந்த தை திருநாளில் நாம் இந்த வாக்குறுதி நிறைவேற வேண்டும் என்பது ஆண்டவரின் திட்டம் என்றால், நிச்சயமாக உங்கள் குடும்பங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும், நீங்கள் இழந்த அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்றார். ஆகவே நீங்கள் அவரை விசுவசியுங்கள், நம்பிக்கையோடு அவரிடம் உங்களுடைய வேண்டுதல்களை வையுங்கள். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடினமான சூழ்நிலைகளிலும் நம்ம இயேசப்பா மீட்டெடுப்பார் என்று நம்பிக்கையோடு அவரை பின்பற்றுவோம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கடவுள் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். நமக்கு தேவையானவற்றை அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். அவருடைய இறை வார்த்தைகளை தினமும் வாசிக்க முயற்சிப்போம். நீங்கள் நம்பினால் இன்றே இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த தை திருநாளில் ஆண்டவர் வழங்கும் ஆசீர்வாதமான இந்த வாக்குறுதியை நாம் நம்பி அவரோடு பயணிப்போம், அவரோடு வாழுவோம், அவரை நமக்குள் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினோர் ஒருபோதும் அவரால் கைவிடப்படுவதில்லை.
ஆகவே இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இந்த செய்தியை பகிருங்கள்.